திருப்போரூர் ஒன்றிய ஒரகடம் ஊராட்சியில் ரூபாய் 31 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட 2 வகுப்பறைகள் கொண்ட நவீன கட்டிடத்தை திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய ஒரகடம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2022-2023 ஆண்டின் கீழ் 2 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் ரூபாய் 31 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் திறந்து வைத்ததைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் அனாமிகா ரமேஷ் முன்னிலையில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி, திருப்போரூர் சேர்மன் SRL இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர், மாவட்ட கவுன்சிலர் ஜெயச்சந்திரன், ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ், தலைமை ஆசிரியர் ஜோசப், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயராமன், துணைத் தலைவர் மாரி உட்பட வார்டு உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நெறிப்படுத்தி அதை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாணவி கிருத்திகா அவர்களுக்கு எங்களுடைய அனைவருடைய அன்பான பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அவரை பாராட்டி நம்முடைய மாவட்டத்திலே திட்ட இயக்குனர் அன்புக்குரிய சகோதரி அனாமிகா IAS அவர்கள், அவங்க நாங்கள் வர்றது ஒரு பக்கம் நிகழ்ச்சிக்காக வரணும்னாலும் இது போன்ற அலுவலர்களை பார்க்கின்ற பொழுது எதுக்காக அவங்களுக்கெல்லாம் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோன்னா, அவங்க சிறிய வயதில் IAS முடிச்சுட்டு இப்போ நம்ம மாவட்டத்திலே ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், இவர்களை போன்றவர்களை நம்முடைய BDO போன்ற அரசு அதிகாரிகளை போன்றவர்களை பார்த்து நீங்கள் ஒரு அரசு அலுவலராக வரணும், அரசு அலுவலராக மட்டும் இல்லை பொது வாழ்க்கைக்கும் வரணும் என்பதை ஒரு உந்துதலாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த மாணவிக்கு ஊக்கம் கொடுக்கின்ற வகையில் நம்முடைய திட்ட இயக்குனர் சகோதரி அனாமிகா IAS அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்கி அவர்கள் சூப்பரா போய் காணலாம். இது எங்கள் பள்ளி கிடைத்த மிகப்பெரிய அவார்டு. சட்டமன்ற